ஒருத்தர் தொழுகிறாருங்க, ஆனா 1 ரூபா கூட ஜேப்ல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு. நைட்ல 100 ரக்காத் ஓத சொன்னா ஓதுருவேன். 10 உம்ரா செய்யணுமா, 20 உம்ரா செய்யறேன். ஆனா ஏழைக்கு 100 ரூபாய் கொடுக்க சொன்னா மனசு வரல. அப்போ அவருக்கு அந்த தொழுற நன்மை கிடைக்குமா? சஹாபா பெருமக்கள் கலிமா சொன்ன உடனே அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எங்கேயும் நீங்க சஹாபாவுடைய வாழ்க்கையில உலகத்துக்காக முயற்சி செய்ததாக நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அப்ப சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் மறுமைக்காக. இந்த வசனம் இறங்கின உடனே ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாருங்க இந்த ஜயத் பின் ஹாரிசா? கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று நாம் 3வது சூரா ஆல இம்ரான் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நாம் அந்த சூராவை முழுமையாக ஓதி முடித்து விட்டோம். அந்த சூறாவில் பல செய்திகள் இருக்கிறது, பல உபதேசங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு செய்தி, ஒரு வசனம், இன்ஷா அல்லாஹ் எது நாம கேட்கிறோமோ நிச்சயமாக அதன் மீது அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளை. 4வது ஜூஸோடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். மாஷா அல்லாஹ். நீங்கள் எது விரும்புகின்றீர்களோ அதிலிருந்து நீங்கள் செலவு செய்கின்ற வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. நான் நன்மை அடைய வேண்டும் என்றால் என்னிடத்தில் ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். அந்த பழக்கம் வந்துவிட்டால் என்னுடைய மற்ற இபாதத்துக்கு அப்படிதான் இங்க தெரியுது. ஒருத்தர் தொழுகிறாருங்க, இந்த பழக்கம் அவர்கிட்ட இல்லை, அப்போ அவருக்கு நன்மை கிடைக்கிறது இல்லை. அந்த கேள்வி வருது இல்ல, லந்தனாலுல் பிர்ரா, நீங்க நன்மையை பெற முடியாது இந்த பழக்கம் இருக்கிற வரைக்கும். ஒருத்தர் தொழுகிறாருங்க, ஆனா 1 ரூபா கூட ஜேப்ல இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு. நைட்ல 100 ரக்காத் ஓத சொன்னா ஓதுருவேன். 10 உம்ரா செய்யணுமா, 20 உம்ரா செய்யறேன். ஆனா ஏழைக்கு 100 ரூபாய் கொடுக்க சொன்னா மனசு வரல. அப்போ அவருக்கு அந்த தொழுற நன்மை கிடைக்குமா? கேள்விக்குறி. அப்போ இந்த பழக்கம் இருந்தா அந்த விஷயங்கள் எல்லாமே சரியா இருப்பாரு. இன்ஷால்லா இது நான் புரிய வைக்கலன்னா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, இல்லைன்னா யூடியூப்காரங்களுக்கு பிரச்சனை வந்துடும். பாதியில நான் விட்டுட்டு போயிட்டேன். புரியுதா நான் சொல்றது? அப்படி இருந்தாங்க இந்த பழக்கத்துல இருக்கு. எது நாம விரும்புறோமோ அதிலிருந்து செலவு செய்யணும். எது நாம விரும்புவோம்? இப்ப நாம எல்லாம் விரும்புற விஷயம் தான். ஜென்ரலா சின்ன குழந்தையில இருந்து வயசானவர் வரைக்கும் நாம எல்லாம் விரும்புற விஷயம் தான். ஓப்பனா சொன்னோம், சும்மா ஆக்டிங் பண்ணக்கூடாது. எனக்கு ஸலவாத் ஓதுறது பிடிக்கும், எனக்கு குர்ஆன் ஓதுவது பிடிக்கும், எனக்கு வசீம் ஹஸ்ரத் தராவி கேட்கறது பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எது இருக்கிறதோ உண்மை மனசு வச்சு சொல்லணும். எது நம்ம எல்லாமே விரும்புறது என்ன? பணம். சிம்பிள். பணம் வந்தால் சந்தோஷம், பணம் போனால் துக்கம். பணம் பார்த்தால் உலகத்துல இருக்கிற பொருள்களிலேயே அழகான காட்சி எதுங்க? இம்தியாஸ் பைட்ட கேளுங்க, நல்லா மூடுற நேரத்துல கேஷ் எடுத்து ருசியான பணம். பணம் எல்லாத்துக்கும் பிரியமான பொருள். பணம் 500 ரூபாய் நோட்டு. ஆனா பணம் இருக்கு, ஜோரா பசிக்குது, 500 ரூபாய் நோட்டு இருக்கு, ரைஹான்னு போறாரு. ஷாவர்மா வெளியில போன உடனே ஷாவர்மாவோட வாடை. அதுதான் போச்சிச்ச ஸ்ட்ரீட்ல இங்க கிட்ட நான் வீடு வந்ததுல இருந்து பையனை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. கூப்பிட்டுட்டு போனா அங்கேருந்து அந்த ஸ்மெல், இங்கேருந்து இந்த ஸ்மெல், இந்த எங்கடா நான் வீட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்போதான் தெரியுது ஜுபைர் அசத்க்கு என்ன பிரச்சனை. அவர் சாப்பிட மாட்டாருங்க, பசங்களுக்கு காப்பாற்றுறது கஷ்டமா இருக்கு. சரி, 500 ரூபாய் அவருக்கு பிரியமானது 500 ரூபாய். ஆனா அந்த சாப்பாடு பார்த்த உடனே இது வரைக்கும் எது பிரியமாக இருந்தது? அந்த 500 ரூபாய் தானே. இப்போ அதை விட பிரியமான வந்த உடனே என்ன செய்யறாரு அவரு? அந்த 500 ரூபாய் கொடுத்து ஷவர்மா சாப்பிடுறாரு. அப்போ இப்போ அவருக்கு பிரியமானது அந்த 500 ரூபாய் இல்லை, இப்போ அவருக்கு பிரியமானது எது? அந்த ஷவர்மா. சேர்த்து 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 வச்சாரு.
ஆனா பையனுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த உடனே அந்த காசு என்ன சொல்றாரு அவரு, எவ்வளவு வேணாலும் செலவு ஆகட்டும் டாக்டர், எவ்வளவு வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க, என் பையனுடைய உயிர் காப்பாத்திட்டா போதும். அப்போ பையனுடைய உயிர் அவருக்கு அந்த பணத்தை விட பிரியமானதாக இருக்கிறது. புரியுதா? அதே போலதான் யாருக்கு மறுமையின் வாழ்க்கை பிரியமாக இருக்கிறதோ அவருக்கு எப்படி ரெய்ஹான் பாவம் ஏன் சொல்லணும்னா ரெய்ஹானுடைய பேர் அனஸுக்கு எப்படி ஃப்ரைட் ரைஸ் பார்த்த உடனே பணம் போனா போட்டும் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு சொல்லி செலவு பண்றாரு பாருங்க. அதே மாதிரி தான் மறுமைக்காக வாழுகின்றவர்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் போனாலும் சரி எனக்கு மறுமை வேண்டும் என்று வாழ்ந்தார்கள். சஹாபா பெருமக்கள் கலிமா சொன்ன உடனே அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. எங்கேயும் நீங்க சஹாபாவுடைய வாழ்க்கையில உலகத்துக்காக முயற்சி செய்ததாக நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அந்த பார்வை வேணும், பார்க்கிற பார்வை வேணும். சஹாபாவுடைய குரோதம் உள்ளத்துல வச்சு பார்த்தா உனக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுவாங்க, அவர் காலையில சம்பாதிக்கிற நேரத்தில் எப்படி தெரியும்னு சொன்னா அவர் சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்றாரு சொல்லி தெரியுது. அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் செய்வார் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே சாயங்காலம் ஆனதுக்கு பிறகு அவர் எப்படி செலவு பண்ணுவார் சொன்னா அவருக்கு காசே தேவையில்லை, அவருக்கு திர்ஹமும் தேவையில்லை, தீனாரும் தேவையில்லை, அந்த மாதிரி செலவு செய்வாரு. அப்ப சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் மறுமைக்காக. இந்த வசனம் இறங்கின உடனே ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாருங்க இந்த ஜயத் பின் ஹாரிசா? பாருங்க, இப்போ நம்ம வசனம் கேட்டோம்ல, உங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறது அது செலவு. எல்லாத்துக்கும் டீ பிரியமாக இருக்கு, எனக்கு கூட டீ வேணும். ஒரு வாய் பேச்சுக்காவது கேட்டீங்களா ஹசரத் டீ சாப்பிட்றீங்களா? இல்லை ஜமீல் பாய் அப்படி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காரு. சுகர் பயான் கேட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும், டீ டீ வந்துச்சு இல்லை, வந்த உடனே இருந்தா சும்மா தூக்கம் போகணும்னு சொல்லி அங்கே நான் போயிட்டு வர்றேன், நான் டாபிக்கு வர்றேன், சும்மா வேணாங்க டீ வேணாம் வேணாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யார் இவர்? ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு பிள்ளை. இன்னொரு இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு, என்னன்னு சொல்லுங்க. சொன்னா எனக்கு காசே எடுத்துட்டு வர மாட்டேங்க, 10 ரூபாய்க்கு காயின் 10 ரூபாய் காயின் இருந்தா கொடுங்க. ஜயத் பின் ஹாரிசாவுடைய ஒரு சிறப்பு இருக்கு. யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு கோல்ட் காயின். ஜகாத் எல்லாம் கணக்கு போட்டு ஆயிடுச்சு 1ஆம் தேதியே. இப்போ இந்த ஜகாத்துடைய கணக்குல இது வராது. கோல்ட் காயின். ஜயத் பின் ஹாரிசா ஒரே ஒரு சஹாபி, அவருடைய பேரு குர்ஆன்ல இருக்கு. மற்ற ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒரே ஒரு சஹாபியோட பேர் ஜயத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சூரா அஹ்ஸாப்ல வருது, அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அம்சிக் இஸ்தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைக ஜௌஜக் வத்தகில்லாஹ துஃபி ஃபீ நஃப்ஸிக மல்லாஹு துக்ஷி அல்லாஹு ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா. ஸைத் ஒரு சஹாபி. இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவரை வாங்கினாங்க. ஒரு அடிமை பையன் வேணும்னு சொல்லி வாங்கினாங்க. இவர் அடிமையா இருந்தாரு, மார்க்கெட்ல வாங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவருடைய தந்தை தேடிட்டு வந்தாரு, சொன்னாரு இவர் அடிமை இல்லைங்க, இது என்னுடைய பிள்ளை, ப்ரூஃப் இருக்கேன்ட்டு, இவர் அடிமை இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டாரு. ப்ரூஃப் ஆன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நபி என்று அறிவித்ததற்கு முன்னால். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜைத் தவறு நடந்துச்சுப்பா, நாம தவறு செய்யறது நாம இல்ல, வித்தவங்க தவறு செஞ்சாங்க, நீ அடிமை பையன் இல்ல, உங்க அப்பா கூட நீ போப்பா. இருந்தது யாரு கூட? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அடிமையாக வளர்த்து இருப்பாரா? அல்லாஹு அக்பர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அப்பா இருக்காரு. அந்த ஜயத் பின் ஹாரிசா சொல்றாரு, எனக்கு அப்பா கூட போறதுக்கு மனசு இல்லை, உங்க கூட தான் நான் இருக்க போறேன். இந்த ரசூலுல்லா என்று தெரிவதற்கு முன்னால் ரசூலுல்லாவுடைய கேரக்டர்ஸ் பாருங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தைகிட்ட சொன்னார், என்ன சொல்றீங்க? சரி, என் மகன் கேட்கிற அவங்க கூட இருக்கட்டும். இது கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை உரிமை விட்டு அவரை விடுதலை செய்து தன்னுடைய வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கொண்டார்.
ஜெயித் பின் ஹாரிசா. அதுக்கு பிறகு வசனங்கள் இறங்கிச்சு, இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். வளர்த்த மகன் வந்து உண்மையான மகன் ஆக முடியாது. அவருடைய மகனுடைய பேர் என்ன, இது கொடுக்கலான்னு பாக்குறேன். நான் கேள்வி கேட்கறது எல்லாமே 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட தான், பெரியவங்கள்ட்ட நான் கேட்கவே இல்லை. 30 வயசு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இவருடைய மகன் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரசூலுல்லாஹுக்கு பிரியமான சஹாபி. இந்த ஆயத் இறங்குது, உங்களுக்கு பிரியமான பொருள்களிலிருந்து செலவு செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். கேட்ட உடனே ஸைத் பின் ஹாரிஸா எழுந்து, நம்ம மனசு வந்துச்சா? இப்போ நம்ம கூட கேட்டோம் இல்ல, ஏதாவது வீட்டுக்கு போன உடனே செலவு செய்யலாம்னு சொல்லி மனசுல வந்துச்சா? இன்ஷா அல்லாஹ் வரும், கேட்க 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 வரும் இந்த விஷயங்கள். அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இப்போதான் நான் ஒரு அழகான குதிரை வாங்கியிருக்கேன், காஸ்ட்லி குதிரை. இந்த குதிரை நான் வந்து அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறவங்களுக்கு கொடுக்குறேன். ஸல்லல்லாஹு கேட்டார், கொடுங்க, நீங்க யாருக்கு வேணாலும் கொடுத்துடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி பாருங்க. அவருடைய மகன் உசாமத் இப்னு ஸைதை கூப்பிட்டு, இது வச்சுக்கோப்பா நீ குதிரை. ஸைத் பின் ஹாரிஸா சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க என் மகன்கிட்டே கொடுக்குறீங்களே. நீங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்க, அல்லாஹ் உங்களுடைய நியத்தை பார்த்துட்டான். யாருக்கு கொடுக்கணும் என்னுடைய டிசிஷன். நான் வந்து உங்களுடைய செலவுகள் மீது முதல் உரிமை உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய மகனை நான் தந்து விட்டேன். இன்னொரு சஹாபி எழுந்து, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய சஹாபி. இவர்கிட்ட ஒரு தோட்டம் இருந்துச்சு, பைருஹா. அந்த தோட்டத்துல ஒரு கிணறு. அந்த கிணற்றுல மதீனாலேயே ரொம்ப ருசியான தண்ணி, இனிப்பான தண்ணி அந்த கிணற்றுல தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ போனாலும் அந்த கிணற்றுல இருந்து தண்ணி குடிப்பாரு. இந்த வசனம் கேட்ட உடனே பாருங்க, சஹாபாக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் எப்படி இருக்கு. ஒரு மடையன் சொல்கின்றான், சஹாபா எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, அண்ணன் எப்போ போவாரு, அது சஹாபாவை பற்றி பேசுற. அஸ்தக்ஃபிருல்லாஹ். சஹாபி எழுந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், அந்த தோட்டம் இருக்கிறது பாருங்க, அந்த தோட்டம் தான் எனக்கு என்னுடைய பொருள்களிலே எனக்கு பிரியமான பொருள் அந்த தோட்டம் தான். அந்த தோட்டம் நான் வந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்குறேன் யா ரசூலுல்லாஹ், யாருக்கு வேணாலும் நீங்க கொடுங்க யா ரசூலுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, அது வச்சுக்கோப்பா. இன்னொரு தோட்டம் இருக்குல்ல, அது கொடுத்துரு. ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், உங்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அது கொடுத்தா தானே நான் நன்மை அடைவேன். அப்போ அந்த தோட்டம் நான் கொடுக்கணும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தை வாங்கி யாருக்கு தர்றாரு, அவருடைய சொந்தக்காரர்கள் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு சஹாபி, அவர்களுக்கு இந்த தோட்டத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருகிறார்கள். இது மாதிரி பல செய்திகள் இருக்கிறது. உமர் பின் அப்துல் அசீஸ், 5வது நீதியான ஹலீஃபா, அவர் வந்து சதகா செஞ்சாலே என்ன பண்ணுவானா, சர்க்கரை, இந்த வெள்ளை சர்க்கரை இல்லை, இந்த வெள்ளை சர்க்கரை எதுக்காக தான், சுகர் கொடுக்கறதுக்கு தான் இந்த வெள்ளை சர்க்கரையை ப்ராடக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கரைனா வேற, அந்த காலத்துடைய சர்க்கரை. அவருக்கு சர்க்கரை பிடிக்கும். அப்போ அவர் வந்து எப்பவுமே கொடுத்தா என்ன கொடுப்பாரு, சர்க்கரை கொடுப்பாரு. ஒரு பெரிய வலியுல்லா இருந்தாரு. அவர் வந்து யாராவது தர்மம் செய்யணும்னு சொன்னாலேயே கோதுமை பேரித்தப்பழம் கொடுக்க மாட்டார், சர்க்கரை கொடுப்பாரு. மனைவி கேட்டாங்க, ஏங்க நீங்க எப்பவுமே சர்க்கரை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு வந்து சர்க்கரை ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு வந்து சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர், அந்த காலத்துல மருத்துவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அல்லாஹ் தாலா என்ன சொன்னா, எது நமக்கு பிரியமாக இருக்கிறதோ அது செலவு கொடுத்த அது செலவு செய்தால்தான் நமக்கு நன்மை கிடைக்கும், அதனால நான் தரேன். ஒரு நாள் ஆசை வந்துச்சு, உடம்பு சரியாயிடுச்சுன்னா நான் வந்து சிக்கன், நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண நினைச்சிக்காதீங்க, கொஞ்சம் கிண்டல் பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். நல்ல சிக்கன் அதெல்லாம் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி, உடம்பு எப்பாவது இருக்கும்ல, ஜாண்டிஸ் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் காப்பாற்ற வேண்டும், உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம்ல. அப்போ அவர் உடம்பு நல்லா ஆயிடுச்சு. மனைவி வந்து நல்ல ருசியான நான்வெஜ் சமைச்சு வச்சாங்க. அப்படியே அவ்வளோ நாள், இப்போதான் உடம்பு சரியாயிருக்கு, என்ன வேணாலும் சாப்பிடலாம், சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்காரு. உட்கார்ந்த உடனே டக் டக் அடிக்குது. ஹசரத், பசியோட இருக்கிறேன் ஹசரத், ஏதாவது கொடுங்க. அவர் என்ன செய்யறாரு, அந்த தஸ்தர்கான்ல இருந்த எல்லா பொருள்களை எடுத்து
அந்த மிஸ்கீனுக்கு கொடுங்க. இது எனக்கு பிரியமாக இருக்கிறது. இப்போ உலகத்திலே இப்போ எனக்கு இந்த உணவு தான் எனக்கு பிரியமாக இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தான். எது எனக்கு பிரியமாக இருக்கிறது அதெல்லாம் அவருடைய பாதையில நான் தந்துடுறேன்னு சொல்லி அப்படியே தர்மம் செஞ்சுட்டாங்க. நாம கூட என்ன செய்யணும், எப்பாவது ஆடி அமாவாசையில, தமிழ்ல பேசுறதுக்காக ஆடி அமாவாசைன்னு சொன்னேன், ஆடி அமாவாசையாவது எப்பாவது போறோம். अनस पोरा इन्हीं में रेहान ले अनस ना अनस क्या पसंद अनस तुम ना खाने में क्या मिर्ची भी बासी खाना क्या पसंद ना तंदूरी वाह पूरे ये आइटम ही चालू गई तंदूरी पसंद नहीं बा वर्ष மாசத்துல ஒரு தடவாவது தந்தூரி கடையில இருந்து போற நேரத்துல காசும் இருக்கு ஜேப்ல தந்தூரியும் இருக்காங்க. காசு கொடுத்து தந்தூரி வாங்கி ஒரு ஏழை பையனுக்கு கொடுத்துட்டு அல்லாஹ் தாலா எது பிரியமாக இருக்கிறதோ அது நான் தர்றேன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, இறந்தவர் சார்பாக சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா நம்ம என்ன கொடுப்போம், அவங்களுக்கு எது பிடிச்ச சாப்பாடு தானே கூப்பிடுவோம். இதெல்லாம் தெரியாம பிதத் 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 பித் பாபா நீ முதல்ல படிப்பா, குரான் படி. எதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்க? அதுக்காக ஒரு நாள் நான் போனேன், ஒரு 40 ஃபாத்திஹா ஓதுறதுக்கு போனேன். அங்கே தட்டையில அவருக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் இருக்கு, அது கூட பீடி கட்டை கூட இருக்கு. இது எதுக்குன்னு நான் கேட்டேன். இல்ல அவர் டெய்லி ஒரு 2-3 கட்டை பீடி அடிப்பாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது. பீடினா சில இடத்துல கேள்விப்பட்டு இருக்கேன், நான் பார்த்ததில்லை, ஒரு பாட்டில் கூட வச்சிருக்காங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். அப்படி நாம செய்யக்கூடாது. சரி இப்போ வாங்க ஹசரத், என்ன ஹசரத் இப்படி பேசுறீங்க? ஒருத்தர் தனக்கு எது பிடிச்ச பொருள் இருக்கிறதோ அதுல இருந்து செலவு பண்ணா அவர் நன்மை அடைஞ்சிருவாரு. அப்போ ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், ஒருத்தன் ஸ்மக்லிங் பண்றான், ட்ரக்ஸ் போதை பொருள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கான், அவனும் செலவு செய்யறானே, அப்போ அவனுக்கு நன்மை கிடைச்சிருமா? கிடைக்காது. ஏன்னா அவன் மறுமை பெறுவதற்காக கொடுக்கல, வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நிச்சயமாக சொல்றேன், அப்படிப்பட்டவங்க செலவு செய்யறாங்கன்னு சொன்னா வேற ஏதாவது காரணத்துக்காக தான் செலவு செய்யறாங்க தவிர மறுமைக்காகவும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அவங்க செய்யல. யார்கிட்ட பேர் வாங்குறதுக்கு, மஹல்லால பேர் ரொம்ப கெட்டு போயிடுச்சு, பள்ளிவாசல்ல நிறைய செலவு பண்ணிட்டோம்னு சொன்னா நமக்கு மீண்டும் நமக்கு நல்ல பேர் வந்துடும், ஜுபைர் ஹசரத் நல்லவர் சொன்னா எல்லாமே நல்லவர் சொல்லிடுவாங்க. வேற ஏதாவது காரணம் இருக்குமே தவிர அல்லாஹ்வுக்காக அவர் பண்ணவே முடியாது. அல்லாஹ்வுக்காக யார பண்ணுவான்? மறுமைக்காக வாழுகின்றவன். மறுமைக்காக வாழ்கின்றவன் எப்படி இருப்பாரு? இறையச்சத்துடன் இருப்பாரு. இறையச்சத்துடன் இருக்கக்கூடியவர் தான் மறுமைக்காக வாழக்கூடியவர். மறுமைக்காக வாழக்கூடியவருக்கு தான் இறையச்சம் வரும். இறையச்சம் உள்ளவர் தான் அல்லாஹ் தனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாரு. புரிஞ்சுச்சாங்க? இதுல இருந்து நமக்கு கிடைத்த பாடம் என்ன? எதெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ, இந்த ஆயத்தை எல்லாம் அழகா முடிக்கிறான். லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன். பெரிய விஷயம் இது, ஒரு மன்னர் பேசுற விஷயம். வமா துன்ஃபிகு மின் ஷைஇன், நீங்க எதையெல்லாம் செலவு செய்கிறீர்களோ ஃபஇன்னல்லாஹா பிஹி அலீம், அல்லாஹு தஆலா அதை நன்கு அறிகின்றான். ஒவ்வொரு ரூபா, ஒரு 100 ரூபாய் நான் கொடுத்தா கூட அல்லாஹ் தாலா சொல்றான், எனக்கு தெரியும் நீ 100 ரூபாய் கொடுத்தது. அப்போ அல்லாஹ் என்னுடைய 100 ரூபாய் கொடுத்தது பார்த்ததற்கு பிறகு ரவுப் பாய் பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம், ரேஹான் பாய் பார்த்தாதான் எனக்கு சந்தோஷம், முஜாஹித் பாய் பார்த்தாதான் சந்தோஷம். என்னை விட பெரிய மடத்தனம் உள்ளவன் யார் இருப்பான்? அல்லாஹ் தேக்லியா ஹோகயா காம். இத்தா எவ்வளோ நம்ம செஞ்சோம், எதுவுமே கிடைக்கல. பாவா நீ முட்டாளு பாவா, செய்தது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்துட்டோம், அல்லாஹ் பார்த்துட்டான் போதும். இவன் பார்த்தாலும் சரி அவன் பார்க்காவிட்டாலும் சரி பிரச்சனை இல்லை. நான் 20 வருஷம் முன்னாலே தராவி தொழு வச்சேன், அந்த நேரத்துல பாராட்டினவர் எந்த கபர்ல இருக்கார் எனக்கு தெரியல, அந்த இடத்துல எனக்கு குறை சொந்தவர் எந்த கபர்ல தூங்கிட்டு இருக்கார் எனக்கு தெரியல. அது ஒரு மடத்தனம் தானே இருந்தது. அவருடைய பாராட்டு வாங்கணும், இவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவர் எனக்கு ஃபசாத் பண்ண கூடாது, அந்த பயத்துடன் தொழு வச்சு இருந்தால் அவங்க எல்லாம் போயிட்டா
விட்டாங்க. அவங்களுக்கு மறுமை நாள்ல கூட எழுப்பி விட்டு கேட்டா நான் எப்படி தொழு வச்சேன் 25 வருஷம் முன்னாலன்னு சொன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அல்லாஹ் தாலாக்கு நான் ஓதுன ஒவ்வொரு வசனமும் ஞாபகம் இருக்கும். ஆகையினால் இங்க நின்றதுக்கு பிறகு இவருடைய மனசு சந்தோஷமாக்கணும். இவர் இந்த ஸ்டேட் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து இருக்கிறாரு, அவருக்காக நான் பண்ணேன்னு சொன்னா எதுவுமே கிடைக்காது. அழகா ஓதணும், கேட்கிறவங்களுக்கு போரா இருக்கக்கூடாது, முடிந்த அளவுக்கு ஓதணும். இந்த பாராட்டெல்லாம் அடுத்த வருஷமே மறந்துடுவாங்க எல்லாமே. ஆகையினால் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் சொல்லி செலவு பண்ணக்கூடாது. செலவு பண்ணதுக்கு பிறகு அல்லாஹ் பார்த்துட்டான், அந்த சந்தோஷத்துடன் செலவு செய்ய வேண்டும். நிச்சயமாக கபர்ல வைத்தவுடன் நாம் செய்த ஒவ்வொரு சதகாவுடைய பரக்கத்து நாம கபர்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.